இன்னும் பாருங்கள், அதாவது கர்த்தர் நம்முடைய படைத்த நோக்கமே அவரை துதித்து வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தார். அவர் படைத்த நோக்கம் கர்த்தரை துதித்து துதித்து அவர் என்னெல்லாம் செய்தாரோ நாம் இன்று வரை இருக்கக்கூடிய காரணமே ஆண்டவருடைய கிருபையினால், கர்த்தருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா நான் இருக்கிறேன் அப்பா, எவ்வளோ ஜனங்கள் அப்பா என்னுடைய வயசிலே என்னுடைய வயசை விட பெரியவர்கள் சின்ன பிள்ளைகளாக இறந்து போனார்கள். நீர் என்ன இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன் அப்பா, நான் எதையெல்லாம் பார்க்கிறேன், வெளியில் போனால் அங்கே போனால் இங்கே நன்மையான காரியம் பார்த்து அனுபவிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்பா என்று துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். அவருடைய பாருங்கள், அதாவது ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா, சும்மா இருக்கவே மாட்டார். சந்தோஷம் வரும். என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை பற்றி சபையிலே புகழ்ந்து பேசுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். இப்படி சொல்லி என்ன நினைப்பார் கேட்டால் அவர் இருக்க முடியாவர். அவர் ஆராதனைக்கு உரியவர். அவர் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்ட ரொம்ப ஒரு கோபங்களுடைய கர்த்தர், பயங்கரமான அல்மைட்டி காட், அவர் பலத்த கடவுள். கோபம் வந்து அவர் அவ்வளோதான், அவரை அடக்கவே முடியாத கர்த்தர். இன்னும் பாருங்கள், அதாவது இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தி என்று சொன்னார், இவர்கள் துதியை சொல்லி வர என்று. இன்னும் வேறு வருஷத்தில் பாருங்கள், அதாவது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பான். துதி துதி துதித்து துதித்தவனுடைய வாழ்க்கையில் பல நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டான். எவ்வளோ பெரிய ராஜாவாக நான் பாருங்கள், பெரிய ராஜா. அவர் வெட்கத்தை பாருங்கள், என்ன வெட்கம், எதற்காக வெட்கம், நான் எதற்காக வெட்கப்பட வேண்டும்? கர்த்தருடைய பாருங்கள், கர்த்தனை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அடியனுடைய வாழ்க்கையில் கூட ஏராளம் பிரச்சனை நான் பார்த்தேன். என் வீட்டு பக்கத்தில் சகோதரி கூட இங்கே இருக்கிறார், பிரசித்தால் அல்லேலூயா, காடன் விளை உங்களுக்கு தெரியும். நான் இப்போ தான் பார்க்க இருந்துட்டு என்னுடைய மனைவி சொன்னார், காடன் விளையில் இருந்த சகோதரி வந்திருக்கிறார் என்று. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வர வேண்டும். அதாவது ஆவிக்குரிய சபை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் நேரத்தில் ஆண்டவர் நல்ல விடுதலை தருவார், சுகத்தை தருவார். செல்வம் சொத்து அதெல்லாம் பெருசு கிடையாது. சமாதானம் நமக்கு தேவை, சமாதானம். we want peace. சாத்தான் குட்டு ஆட்கள் குட்டக்கூடிய என்ன செய்வாங்க, நம்மளை துன்புறுத்துவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே இதை என்னை விட்டு நீக்கவும், ஆண்டவரே என்னை விட்டு நீக்கவும் ஆண்டவே என்று 3 முறை கேட்டாராம். பாருங்கள், 3 முறை கேட்டவர் அவர் கர்த்தர் என்ன சொன்னான்னு கேட்ட வந்து, முடியாது மகனே, முடியாது, நான் நீக்கி விட்டால் என்னை விட்டு ஓடி விடுவாய், நீ பெரிய கில்லாடி. அதான் அதே நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். எப்படி? என் கிருபை உனக்கு போதும், பலவீனங்கள் நான் பலமாக தாங்குவேன் என்று சொல்லியிருக்கேன். அது போன்று நம்முடைய வாழ்க்கையில் சும்மா ஏதோ நாங்கள் வந்துட்டு, அதாவது நான் இதை பிரசங்கம் பண்ண வந்தேன், 4 வார்த்தை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறதில்லை. நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பயன்பட வேண்டும். இப்படியாக நினைத்து வாழ வேண்டும். பவுல் பாருங்கள், எப்படி அவன் நினைத்தான், இது தீர்ந்து அந்தாக இருக்குமே, இந்த முள் போயிட்டேன்னு சொன்னால் ஃப்ரீயாக வாழ முடிய வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அப்படி இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், என் கிருபை அவனை தாங்கும் என்று. அதுபோல பவுலை பாருங்கள், பவுலை ஆண்டவர் பாதுகாத்தாரே, தாங்கினாரே. நீர் தாங்கினு சொன்னீரே ஆண்டவரே, நீர் என்னை தாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபித்து 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 வாழ்ந்தால் ஆண்டவர் அப்படியே கேட்பார். பவுலை நினைவுபடுத்துகிறானே, நான் அதை செய்தேன் நினைவுபடுத்துகிறான் என்று ஆண்டவர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு வாழ வேண்டும், இல்லாவிட்டால் வாழவே முடியாது. விசுவாசம் தான் வாழ்க்கை, இல்லாவிட்டால் வாழவே முடியாது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதன் அதாவது அவனுடைய விருப்போடு வாழ்ந்து கொண்டே வந்தார். ஆண்டவர் பலிகளை செலுத்தக்கூடிய நேரத்தில் பலியை செலுத்த உடனே என்ன சொன்னார் கேட்டால், பாவ நிவாரண பலி, அந்த பலி இந்த பலி. ஒரு பிரச்சனை, ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கான இந்த பலி, ஆடுகளை மாடுகளை பலியிடுவது. இப்படியாக பெரிய பெரிய தவறு செய்து பலியிட்டு பலியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ஆண்டவர் பிடிக்கல, வருத்தப்பட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார் கடைசியாக, நான் மனிதனை உருவாக்கினார்கள், நான் மனஸ்தாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்று. நான் அப்படி சொல்லிவிட்டார், விடவில்லை. அவர் எப்படியாவது என் மக்களை நான் பரலோகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், அவர்கள் உலகத்திலே நான் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரே ஆசை, நல்லபடியாக இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு இப்படி செல்ல வேண்டும் என்று. இப்படியா கடைசியாக அவர் மனிதனாக பிறந்தார். பிறந்து விட்டு எல்லாரும் தெரிந்ததான், சிலுவையில் அவர் பாடுபட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பிறகு 3ஆம் நாள் என்ன செய்தார்னு கேட்டால், உயிர் தெழுந்து தேவனுடைய வலு பரிசுத்தில் இருக்கிறார். நமக்காக வேறு தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் தேவன் இயேசு தான் அவர் மீடியேட்டர், அவர் நடுவில் உள்ளவர். அவர் பரிந்து பேசக்கூடிய, அதாவது என்னுடைய பால் நம்ம ஆண்டவரே, அப்பா இயேசுவே நான் கஷ்டமாக இருக்கிறதப்பா எப்போ சொல்லுவோம், நல்ல சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஏதாவது பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், தேவன் பரிசுத்தர், தேவன்
பரிசுத்தர் அவருக்கு இந்த ஜெபத்தை கேட்டு அருவருப்பாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளை ஆண்டவரை கைவிடாதீங்க ஆண்டவரே, அவன் இப்பொழுது தண்டனை கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லி தடுத்து நிறுத்தி ஆண்டவர் நோக்கா பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். நன்மையான காரியங்கள் எல்லாம் கிடைப்பதற்காக இப்படி அவருடைய வேலை பாருங்கள். சிலுவையிலே ஆண்டவர் பாருங்கள், உன்ன செய்த ஆண்டவர் சிலுவையில் தொங்க முடியாது பிதாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படித்தார் இயேசு. அவர் இப்படியாக சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று மறிக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தகப்பனுடைய வார்த்தை மகன் கேட்டார். இப்படியாக கேட்டு கடைசியாக பாருங்கள், விழாவிலே குத்தினார்கள், காரி துப்பினார்கள், எல்லாவற்றையும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிலுவையில் வைத்து பாருங்கள், தேவன் இப்படியாக கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏளனா பேசினார்கள், காரி துப்பினார்கள், விழாவிலே குத்தினார்கள், தலையில் முள்ள வைத்து அடித்தார்கள், பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்தார். காரணம் என்ன? அந்த ஏசப்பா அவருடைய தேவன். அவர் இயேசு பொறுமையோடு இருந்து சிலுவை பாடை அனுபவிக்காமல் இருந்திருந்தால் அவருடைய தகப்பன் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியா மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்து போவார் என்று தேவன் தந்த வாக்கு நிறைவேற்ற அப்பா சொன்ன வாக்கு நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி பொறுமையோடு இருந்து வேதனையை சகித்தார், ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். அதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நினைக்க வேண்டும். நான் இதோட முடித்து விடுறேன், இயேசுவை நினைக்க வேண்டும். நம்மளை யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நீ யார் நல்லா இருப்பியா, நீ எல்லாம் உருப்படவே பாட்ட, நான் அவ்வளோதான் அப்பா, அவன் முடிஞ்சு போச்சு, அவன் நோயா கட்டாயம் இந்த விடுதலை வரவே வராது. நான் ஆண்டோட ஒப்பிடு, ஆண்டவரே இதற்காக இல்லை அப்பா நீ மரித்தீர், ரட்சகராக இருந்தார். அதான் சொல்லப்படுகிற பாருங்கள், மத்தேயு 1:21 அவ்வளவு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏன் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்மளை ரட்சிக்க வந்தவர் ரட்சகர்னு சொன்னால் என்ன? அதாவது சேவியர், காப்பாற்றக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர். இயேசுடைய வேலை என்ன? நம்மளை பாதுகாக்கக்கூடியவர். ஆபத்திலிருந்து பாதுகாப்பார், வியாதியிலிருந்து பாதுகாப்பார், பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பார். அப்படிப்பட்டவர் ரட்சகர் அவர். புரியுதா? நான் அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இதெல்லாம் சிலுவை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நிச்சயமாகவே மனம் பதறி போகக்கூடாது. மனம் பதறல் வரும். நான் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் மனம் பதறல் வரும். வந்தால் கூட கடித்து பிடித்து சிலுவையை நினைத்து, ஆண்டவரே நான் சிலுவையில் நான் அறைந்து விட்டேன் ஆண்டவரே, என்னுடைய எல்லா குணங்களையும் நான் கோபம் கூடக்கூடாது அப்பா. யார் என்ன சொன்னால் கேட்க வேண்டாம், சகிக்க வேண்டும். கோபத்தை சகிக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். சகிப்பு எப்பொழுது வரும்? அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருந்தால் தான் சகிப்பது. அன்பு பாருங்கள், சிரித்த முகத்தோடு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி நான் சொல்லிக் கொண்டே போகிறேன். அப்படியாக பாருங்கள், சகித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்க இந்த ஆண்டவர் நன்மையான காரியம் செய்வார். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கை இதப்பா நடக்க ஆண்டவர் செய்வார். ரத்தம் சிந்தினா எனக்காக இந்த சிலுவை ஆண்டவர் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போன்று பொறுமையோடு இருந்து ஒரு லைஃப், குடும்பத்திலே ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துவிடக்கூடாது. புருஷன் சொன்னாலும் சரி, மனைவி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். மனைவி, புருஷன், பிள்ளைகள், சுற்று பக்கத்தில் உள்ளவரோடு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியாக வாழ்ந்து பழக வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பம் சிதறி போகும். ஆண்டவரே அப்பா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அப்பா என்னை பிரச்சனை விடுதலை தாரும் ஆண்டவரே என்று நமது சுபாவங்களை மாற்றாமல் இருந்தால் நாம் மாற்ற வேண்டும். வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் கேரக்டர்ஸ். நம்முடைய குணங்களை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். அதை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், யோவான் சொன்னார், என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார் என்று இயேசு வந்து சொன்னார். அவரும் அதான் சொன்னார், பரலோக சாமியார் அது மனம் திரும்பினா நடக்கும். இப்படியாக மனம் திரும்பி நல்லபடியாக வாழ்வோம். கர்த்தரை எந்த நேரமும் துதிக்க வேண்டும், துதித்து வாழ வேண்டும். பிரச்சனைகளை ஒரு சைடு வைத்திட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக.